வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் 2 அடுக்கு பேருந்து சேவை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். PSLV C-62 ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை. இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி படுகொலை. சம்பவ இடத்தில் காவல்துறை கூடுதல் ஆணையர் ஆய்வு. ஆட்சியில் பங்கு குறித்து முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு எடுப்பார்கள். செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ்நாட்டில் ஜனவரி 14ஆம் தேதி அன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு 2 அடுக்கு பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கடந்த 1970இல் இருந்து தமிழகத்தில் இயக்கப்பட்டு வந்த டபுள் டெக்கர் பேருந்து சேவை 2007இல் நிறுத்தப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த பேருந்து சேவையை கொண்டுவர தமிழக அரசும் மாநகர் போக்குவரத்து கழகமும் இணைந்து திட்டமிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டு வந்தது. அதன்படி அமெரிக்க வாழ் தமிழர்கள் நிதி பங்களிப்புடன் முதல் கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு மின்சார டபுள் டெக்கர் பேருந்தை அசோக் லேண்ட் நிறுவனத்திடம் இருந்து சுற்றுலாத்துறை வாங்கியுள்ளது. இதன் சோதனை ஓட்டம் 2 தினங்களுக்கு முன்பு பட்டினம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற நிலையில் சென்னை நந்தனம் வர்த்தக மையத்தில் டபுள் டக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், அமைச்சர் TRB ராஜா மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். இந்த பேருந்துகள் அடையாறில் இருந்து மாமல்லபுரம் வரை இயங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். PSLV C-62 ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்தில் இருந்து PSLV C-62 ராக்கெட் மூலம் இன்று காலை 10:18 மணி அளவில் 16 செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஏவியது. EOS-1 செயற்கைக்கோளுடன் இந்திய மற்றும் வெளிநாடுகளுக்கு சொந்தமான 15 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட்டது. இந்நிலையில் PSLV C-62 ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் மற்றும் EOS-1 உள்ளிட்ட 16 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்த PSLV C-62 ராக்கெட் திட்டம் தோல்வி அடைந்தது என்றும் தரவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உறங்கிக் கொண்டிருந்த ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் 6வது தெரு மகாத்மா காந்தி நகரை சேர்ந்த ரவுடி ஆதிகேசவன். இவர் மீது கொலை முயற்சி உள்பட 9 வழக்குகள் உள்ளன. இதனிடையே ஆவடியை சேர்ந்த நவீன்குமார் மனைவி சுசித்ரா என்பவருக்கும் ரவுடி ஆதிகேசவன் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சுசித்ராவிற்கு கடந்த 18ஆம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்த நிலையில் அந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு உயிரிழந்தது. இது குறித்து ஆதியிடம் சுசித்ரா தகவல் தெரிவித்ததை அடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சுசித்ராவை பார்த்துவிட்டு மருத்துவமனை வளாகத்திலேயே ஆதி உறங்கிய நிலையில் ஹெல்மெட் அணிந்தபடி சென்ற மர்ம நபர்கள் 3 பேர் ஆதிகேசவனை சரமாரியாக வெட்டினர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஆதிகேசவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மர்ம கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் ஆதிகேசவனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரவுடி ஆதிகேசவனை கொன்றுவிட்டு தப்பியோடிய 3 பேர் கொண்ட கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சென்னை காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் ஆய்வு செய்தார். இணை ஆணையர் பண்டிட் கங்காதர், மருத்துவக் கல்லூரி RMO வாணி மற்றும் மருத்துவ அதிகாரி பாஸ்கர் ஆகியோரிடம் பாதுகாப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆட்சியில் பங்கு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்து முடிவு எடுப்பார்கள் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். தொடர்ந்து பிரியங்கா காந்தியின் 54வது பிறந்த நாளையொட்டி மகளிர் காங்கிரஸ் சார்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, கூட்டணி ஆட்சி குறித்து அமைச்சர் பெரியசாமி பேசியது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது ஆட்சியில் பங்கு இல்லை என்பது பெரியசாமியின் தனிப்பட்ட கருத்து என அவர் பதிலளித்தார்.
மேலும் ஆட்சியில் பங்கு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி சேர்ந்து முடிவு எடுப்பார்கள் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். இங்க இருக்கிறவங்க சிலர் எங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார். பள்ளி நிகழ்ச்சிக்கு, கூடலூர் பள்ளி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் வராரு, 100ஆண்டு விழாவுக்கு வராரு. ஓகே, 18ஆம் தேதி டெல்லியில வந்து உங்களை அழைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். 18ஆம் தேதி டெல்லியில கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கூட்டம்? எப்பவுமே ஒரு தேர்தல் வரும்போதும் முக்கிய தலைவர்களை அழைத்து கருத்து கேட்பார்கள். அந்த கருத்தின் அடிப்படையில் எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் மீட்டிங் என்று சொல்லுவார்கள். தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அது 18ஆம் தேதி நடக்கும். தமிழ்நாட்டில் ஜனவரி 14ஆம் தேதி அன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதேபோல் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் ஜனவரி 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும், பொங்கல் அன்று வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சம வேலைக்கு சம ஊதியம் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ந்து 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில், இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளான ராபர்ட், தலைவர் ரெக்ஸ், ஆனந்தகுமார், கண்ணன் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர், கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் வட மாநில இளைஞர் மீது மீண்டும் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராம் சங்கர் திருவள்ளூர் அடுத்த மப்பேடு பகுதியில் தனியார் நிறுவனத்தில் தங்கி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஞாயிறன்று அதிகாலை சுமார் 4 மணிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் ராம் சங்கரை வழிமறித்து கொடூரமாக தாக்கியதுடன் அவரிடம் இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். பலத்த காயங்களுடன் உயிர் தப்பிய ராம் சங்கரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடந்த மாதம் திருத்தணி அருகே வட மாநில இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், தற்போது மீண்டும் திருவள்ளூர் பகுதியில் வட மாநில இளைஞர் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 17 வயது சிறுவன் ஒருவன் சிறுமியை கர்ப்பமாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாடனை அருகே தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியும், அதே பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் சிறுவன் ஆகிய இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவரும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்த நிலையில் சிறுமி கர்ப்பமாகியுள்ளார். இதனை அறிந்து சிறுமியின் பெற்றோர் இது குறித்து திருவாடனை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுவன் மீது புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 15வது தேசிய மாநாடு மற்றும் 8வது தேசிய குழு நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழா நடைபெற்றது. சென்னை கலைவாணர் அரங்கில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 15வது தேசிய மாநாடு மற்றும் 8வது தேசிய குழு நிர்வாகிகள் பதவியேற்கும் விழா அதன் நிறுவனர் தலைவர் ஹென்றி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, விஐடி வேந்தர் ஜி. விஸ்வநாதன்,
மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் தமிழகம் மற்றும் இதர மாநில நிர்வாகிகளும் பதவி ஏற்றுக் கொண்டனர். இதில் 10க்கும் ஏற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக பதிவுத்துறையிலே ஆன்லைன் 3.0 திட்டத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது. வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான பல பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பதிவு அலுவலகங்களிலே இணையதளங்கள் பல நாட்களிலே முடக்கப்பட்டு வருகிறது. பல சார்பதிவாளர்களினுடைய நிலைப்பாடு அங்கு பொதுமக்களுக்கு பெரிய அளவிலே இடையூறுகளை ஏற்படுத்தி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது. இப்படி பதிவுத்துறையில் மட்டுமல்ல, வருவாய்த்துறையில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். கிராமநத்தம் பட்டாமனைகளில் பிரச்சனைகள் நிலவுகிறது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலதாமதம் ஏற்படுவதோடு பல சட்டத்திட்டங்கள் பொருந்தவில்லை. அது குறித்தும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதேபோன்று ஊரக உள்ளாட்சி துறைகளிலே கிராமப்புறங்களில் வீட்டுமனை பிரிவுகளை நாங்கள் அபிவிருத்தி செய்தால் நகரத்துக்கு இணையாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்கிற பல முரண்பாடுகள் அங்கே நிலவுகிறது. இவையெல்லாம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதேபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் முழுமை திட்டங்கள், விரிவாக்கங்கள், இதில் இருக்கிற குளறுபடிகளை எல்லாம் நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டி கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்ந்து 1,04,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை கிராமிற்கு 100 ரூபாய் உயர்ந்து 12,900 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,03,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து வாரத்தின் முதல் நாளான இன்றும் தங்கம் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 220 ரூபாய் உயர்ந்து 13,120 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,760 ரூபாய் உயர்ந்து 1,04,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் ஒரே நாளில் அதிரடியாக கிராமிற்கு 12 ரூபாய் உயர்ந்து 287 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் படைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே ரஷ்யாவை தடுக்க முடியும் என ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடந்து வரும் போரானது 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டை நோக்கி செல்கிறது. நேட்டோவில் சேரும் முடிவை உக்ரைன் கைவிடக் கோரியும் இராணுவ நடவடிக்கை என்ற பெயரிலும் ரஷ்யா போரில் ஈடுபட்டு வருகிறது. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன. இந்த போரால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வீரர்கள் என இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கில் பலியாகி உள்ளனர். லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டதோடு ஏராளமானோர் வீடுகளை விட்டு அடைக்கலம் தேடி வேறு இடங்களுக்கு தப்பி ஓடினர். இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்ய போரை ஒன்று சேர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் படைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே ரஷ்யாவை தடுக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். மேலும் உக்ரைன் மக்களுக்கு பாதுகாப்பாக, உதவியாக மற்றும் அவர்களை மீட்பதற்காக உள்ள ஒவ்வொருவருக்கும் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் 2 அடுக்கு பேருந்து சேவை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். PSLV C-62 ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை, இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி படுகொலை, சம்பவ இடத்தில் காவல்துறை கூடுதல் ஆணையர் ஆய்வு. ஆட்சியில் பங்கு குறித்து முதலமைச்சர் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு எடுப்பார்கள், செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ்நாட்டில் ஜனவரி 14ஆம் தேதி அன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.